எல்லா துதியும் புகழும் கனமும் கர்த்தருக்கே உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான காலை வேளையிலே மீண்டுமாக உங்களை சந்திக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு முன்பாக நாம் தாழ்மையோடு செபம் ஏறெடுப்போம். இன்றைய அன்பின் வாக்குத்தத்தத்தின் முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாட்டின் பாகத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் வசனம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பரிசுத்தமான நாளிலே இந்த பரிசுத்தமான ஒரு வசனத்தை நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் அநேக பாரத்தோடு வருத்தப்பட்டு தம்முடைய வாழ்வை வீணாய் கழித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் அந்த கஷ்டத்தோடு கண்ணீரோடு பாரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய கவலையை நான் நிறைவாக்குவேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். கவலைப்படாதே என் அருமையான மகனே மகளே, ஆண்டவர் உன்னை நிச்சயமாக விடுதலை ஆக்குவார். உன் பாரத்தை எடுத்து போடுவார். உனக்கு இருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், வியாக்குலங்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறைப்பார். ஆண்டவர் சுகம் கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி பார்த்துரு, ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் நீ அமர்ந்துரு. ஆண்டவர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வு சீக்கிரமாக துளிராக நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இந்த இடத்துல சொல்லப்பட்டுகிற ஒரு பரிசுத்தமான வார்த்தை, நான் உன்னை இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன், உன்னுடைய வாழ்வை பரிசுத்தமாக ஆசீர்வதிப்பேன் என்று நீ ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி விண்ணப்பத்தோடு ஏறிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.